ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு அரபிக் ஆல்பபெட்ல அலிஃப்ல இருந்து லா வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டோம். அயன் தான் எடுத்து பார்க்க போறோம். இது எப்படி போடணும்னா இங்கிலீஷ்ல சி போடுவோம் இல்லையா, அந்த சி வந்து மேல சின்னதா போட்டுட்டு அங்க இருந்து என்ன பண்றோம், கிராஸா ஒரு அரநிலா மாதிரி போடுறோம். இது வந்து எப்படி சொல்லணும்னா ஐன் அப்படின்னு சொல்லணும். ஐன் அப்படின்னு சொல்லணும். வாய குறுகலா வச்சு சொல்லணும். ஐன் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதுக்கு நான் அரபி வார்த்தை எழுதியிருக்கேன். ஐன் வந்து எப்படி எழுதணும், மேல என்ன பண்றோம், சின்னதா ஒரு சி மாதிரி போட்டு அங்க இருந்து கிராஸா என்ன பண்றோம், பெருசா இழுத்து விடுறோம். இது ஐன் அப்படின்னு சொல்லணும். இப்ப இதுக்கு அரபி வார்த்தை பாத்தீங்கன்னா அமல். அமல் அப்படின்னா அதோடைய அர்த்தம் வந்து வேலை, ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமல்ங்கிற அரபி வார்த்தைக்கு வேலை, ஒர்க் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீ நல்ல அமலை செய்யுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வார்த்தை நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா அமல் அப்படின்னா வேலை அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்ல அமலை செய்ய அப்படின்னா நல்ல வேலையை செஞ்சு நன்மையை தேடிக்கோங்கிறதுக்கு குறிக்கிறதுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. அமலை செய்யன்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அமல்னா வேலை, ஒர்க். அமல்னா வேலை, ஒர்க். புரிஞ்சுதா உங்களுக்கு? அமல்ங்கிற அரபி வார்த்தைக்கு வேலை, ஒர்க்னு அர்த்தம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.